ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வச்சு இப்போ பாசி பருப்பில் ஒரு அருமையான குழம்பு, மட்டன் பருப்பு குழம்பு எப்படி செய்யறதா காமிக்க போகிறோம். அந்த குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாம் பிரியாணின்னு செஞ்சால் அதுக்கு சைடிஷாக இந்த மட்டன் பருப்பு குழம்பு தான் வச்சு சாப்பிடுவோம். அந்த மட்டன் பருப்பு குழம்பும் இது ஜீரக சம்பா அரிசியில் சேர்ந்த மட்டன் பிரியாணியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், திகட்டாது. பிரியாணி திகட்டாமல் சாப்பிட்லாம். அந்த மட்டன் பருப்பு குழம்பு எங்கள் வீட்டில் பிரியாணி வச்சா இந்த மட்டன் பருப்பு குழம்பு வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த குழம்புல வாழைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு துவரம்பருப்பு சேர்த்து மட்டனில் செய்கிற குழம்பு இது. இதை எங்கள் ஊர் பக்கம்லாம் தாளிச்சான்னு சொல்லுவாங்க, மட்டன் பருப்பு தாளிச்சான்னு. இது குழம்பு பிரியாணிக்குன்னு இல்லாமல் சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்லேயும் பிழைஞ்சி சாப்பிட்லாம். இல்லாமல் நெய் சொத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி நான் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா. இது மூணையும் நம்ம நல்லா மைஸாக அரைச்சிப்போம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை மூணும் போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நல்லாயிருக்கும். அதை சேர்க்கறதுக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி 4 அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பட்டை கிராம்பு பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இது குக்கரில் வச்சு தான் செய்யணும், ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் வேகிறதுக்கு. அப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதுக்கு முன்னாடியே நான் வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு இதுக்கு நான் 180 கிராம் மட்டனில் 75 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது தண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு நான் அன்றைக்கி போடுறேன். மாங்காய், கத்திரிக்காயெலாம் இருக்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காயும் உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அதுவும் கழுவி வெட்டி வச்சுருக்கேன். துவரம்பருப்பும் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி, கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம் நம்ம இதில். பருப்போடு மட்டன் சேர்த்து இந்த குழம்பு சாப்பிட்றப்ப ருசி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பருப்போடு மட்டன் சேர்ந்து வைக்கிற குழம்பு இது. செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் உள்ளவங்களும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது நான் 180 கிராம் கறிக்கு செய்கிற அளவு நான் செய்கிறேன். இப்போ இது பாதி வாழைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மட்டன் பாருங்கள், நல்லா நம்ம பிரியாணிக்கு வாங்குகிற மட்டனில் உள்ள எலும்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறது நல்லா ருசியாக இருக்கும். மட்டன் 180 கிராம் மட்டன் நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வாழைக்காய் உருளைக்கிழங்கோட இப்போ இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிக்கலாம் நம்ம. மட்டன், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இப்போ நம்ம 75 கிராம் துவரம்பருப்பு நல்லா தண்ணியில் 3 தண்ணியில் ஊற்றி அலசிட்டு ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இந்த மட்டனோட இந்த துவரம்பருப்பையும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம. நீங்கள் இது வரைக்கும் மட்டன் துவரம்பருப்பு சேர்த்து குழம்பு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ மட்டன் துவரம்பருப்போட இப்போ இதுக்கு மசாலா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள். இப்போ இதை சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள் இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாதுக்கு, அதனால் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன்.
அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம போட்டிருக்க தூள்லாம் கருகிடாமல் பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய், ஜீரகம், கசகசா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுவிடுங்க. இவ்வளோ அளவு நீங்கள் எந்த அளவு சேர்த்துப்பீங்களோ உப்பு அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உப்பு, இந்த தேங்காய், மசாலா எல்லாம் கலர்ற மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கோங்க. கலக்கிக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம குழம்பா செய்கிறதால குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றலாம். ஏன்னா பருப்பு வெந்து உங்களுக்கு நல்லா திக்கு கொடுக்கும். அதனால் தண்ணியாகவே ஊற்றுங்க. தண்ணியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பருப்புலாம் வெந்து நம்ம கசகசா வேற போட்டிருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், திக்கு கொடுக்கும் குழம்பு. அதனால் நான் தேவையான அளவு தண்ணியால் 2 சொம்பு தண்ணி ஊற்றி குக்கரை மூடியாச்சு. குக்கரை மூடி போட்டு நல்லா அந்த கறி நல்லா இளகாட்டு கறியாக எப்படியோ உங்கள் கறியோட இதை பார்த்து நான் வந்து 4-5 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா பருப்பும் வேகணும். வெந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோ அழகாக எண்ணெய் கக்கி நல்லா இந்த பருப்பு சால்னா வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மட்டன் பருப்பு குழம்பு இவ்வளவு தான். நான் சொன்னது ஈஸியாக மெத்தடில் இதை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ திக்காக இருக்குப்பா. நம்ம தண்ணி நிறையா சேர்த்தோம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குமே சாப்பிட்லாம். இது பருப்பு சாதத்தை நெய் சோத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நெய் சாதத்துக்கு இவ்வளோ திக்காக வந்துட்டு பாருங்கள். நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றணும். மட்டன் பருப்பு குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. இது ஷார்ட்ஸு கூட காலையில் போட்டிருந்தேன். அதுக்கு தான் இந்த மட்டன் பருப்பு குழம்பு செஞ்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் பிரியாணினாலே இந்த மட்டன் பருப்பு சால்னா தான் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.